ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டைம் அண்ட் ஒர்க். ஸோ டைம் அண்ட் ஒர்க் நம்ம ப்ராப்ளம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சில ஃபார்முலாஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இஃப் அ கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் n days தென் ஏஸ் 1 day ஒர்க் 1 டேவோட ஒர்க் என்னவாக இருக்குன்னா 1/n இருக்கும். ஓகேங்களா? இப்போ இஃப் ஏஸ் 1 days ஒர்க் வாஸ் 1/n, ஏ கேன் ஃபினிஷ் த ஒர்க் இன் n days. ஸோ நமக்கு ஒரு கொஷினில் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ நாளில் செய்யலாம் அப்படின்னா, ஸோ ஒரு நாள் எவ்வளோ செய்வாங்கன்னா அது அப்படியே 1/by எழுதணும். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஏவோட 1 day ஒர்க்கை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ எவ்வளோ நாளில் ஃபினிஷ் பண்ண முடியும்னா n days இருக்கும். ஓகேங்களா? இஃப் ஏ இஸ் thrice as good as workman as b, then so ratio of work done by a and b is equal to 3:1. ஏன்னா a is thrice good as b, அப்போ 3bன்னு வரும். அப்போ நமக்கு 3:1 வரும். ஓகேங்களா? அதே ரேஷியோ ஆஃப் த டைம்ஸ் taken by A and B to finish a work. Finish a work-ஆக இருந்தால் அப்படியே மாற்றி வரும். ஓகேங்களா? 1:3. ஸோ நம்ம இப்போ டைம் அண்ட் ஒர்க்கை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின்னா, ஒர்க்கர் ஏ டேக்ஸ் 8 hours டு டூ அ ஜாப். ஸோ 8 hours டு டூ அ ஜாப்னா 1 hour-ல் எவ்வளோ ஒர்க் செய்வார்? 1/8. ஸோ அதுதான் நான் ஃபார்முலாவில் பார்த்தேன். 8 hours, ஏதாவது 8 hours செய்வாங்க அப்படின்னா ஏஸ் 1 hour ஒர்க் என்னவாக இருக்குன்னா 1/8. ஓகேங்களா? ஒர்க்கர் பி டேக்ஸ் 10 hours டு த சேம் ஜாப். அப்போ பியோட 1 hour ஒர்க் என்னவாக இருக்குன்னா 1/10. ஹவு லாங் ஷுட் இட் டேக் போத் ஏ அண்ட் பி ஒர்க்கிங் டுகெதர் பட் இண்டிபெண்ட்லி டு டு த சேம் ஜாப். இப்போ 2 பேர் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் எடுக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ ப்ளஸ் பிஸோட 1 hour ஒர்க் அப்படின்னா 2 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பண்ணிவிட்டு இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுக்கிறப்ப 8 to 10 எல்சிஎம் எடுக்கிறப்ப உங்களுக்கு 40 வரும். ஸோ அப்போ இங்கே 40 இருக்க 8 into 5 1 into 5, இங்கே அதேமாதிரி 4 1 into 4, அப்போ 5 + 4 9 வரும். 9/40 இருக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்னேன், இது நமக்கு 1/n இருக்கும். நம்ம எவ்வளோ நாள் ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா டேஸில் எழுதுறப்ப ரெசிப்ரோக்கில் எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ போத் ஏ அண்ட் பி வில் ஃபினிஷ் த ஒர்க் இன் 40/9. தட் இஸ் அதை நம்ம டிவைட் பண்ணி 4/9 days அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின்னா, ஏ அண்ட் பி டுகெதர் கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 4 days. இப்போ ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கு 4 daysல செய்வாங்க. அப்போ 1 dayல எத்தனை செய்வாங்கன்னா 1/4. இஃப் ஏ அலோன் கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 12 days. ஸோ ஏ 1 dayல எவ்வளோ செய்வார்? 1/12. ஸோ இன் ஹவு மெனி டேஸ் கேன் பி அலோன் கம்ப்ளீட் தட் ஒர்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏ ப்ளஸ் பிஸோட 1 day ஒர்க் 1/4, ஏஸோட 1 day ஒர்க் 1/12. அப்போ பியோட 1 day ஒர்க் என்னவாக இருக்கும்? 1/4 - 1/12 நம்ம பண்ணுறப்ப கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா இங்கே 3, ஸோ 12 வரும். ஸோ 4 into 3 1 into 3 3 - 1/12 2 - 12 ஆகும். 2/12 ஆகும். இதை நம்ம மினிமைஸ் பண்ணுறப்போ 1/6. அப்போ பி அலோன் கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 6 days அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், A can do a piece of work in 7 days of 9 hours each, and B can do it in 6 days of 7 hours each. How long will they take to do it working together 8 2/5 hours a day அப்படின்னு கொஷின். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஒர்க்கை 7 days அதில் 9 hours செய்வாங்க. இவங்க 6 daysல 7 hours செய்வாங்க. ஸோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஏ கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன், அப்போ நம்ம இன்டூ பண்ணிக்கலாம், 7 into 9. இங்கே பி 7 into 6. ஸோ 63 hours, இது 42 hours. அப்போ ஹவு லாங் வில் they டேக் டு டூ இட் ஒர்க்கிங் டுகெதர் 8 2/5 hours per day. ஸோ டோட்டலாக இவ்வளோ hours ஒர்க் பண்ணுவாங்கன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு எவ்வளோ நாள் எடுக்கும்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இப்போ ஏஸோட 1 hour ஒர்க் என்னவாக இருக்கும்? 1/63. பிஸ் 1 hour ஒர்க் 1/42. இப்போ 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா 1/63 + 1/42 பண்ணால் நமக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு 126 வரும். ஸோ 5/126 வரும். அப்போ போத் வில் ஃபினிஷ் இன் ஒர்க் இன் 126 / 5 hours அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க எவ்வளோ நாள் செய்வாங்க இஃப் 8 2/5 hours செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதை இதால் 8 2/5 டிவைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா நம்பர் ஆஃப் டேஸ் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம், A and B can do a piece of work in 18 days. B and C can do it in 24 days. A and C can do it in 36 days. In how many days will A finish it working together and separately? ஸோ கம்பைன் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பிங்கிறது 1 day ஒர்க் என்ன 1/18, பி ப்ளஸ் சியோட 1 day ஒர்க் 1/24, ஏ ப்ளஸ் சியோட 1 day ஒர்க் 1/36. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாமே
டுகெதராக ஒர்க் பண்ணால் ஒரு நாள் எவ்வளோ ஃபினிஷ் பண்ணுவான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 2b வரும், 2c 2a வரும். அப்போ ஃபுல்லுமே ஆட் பண்ணிவிட்டு எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னா 1/8ன்னு வரும். ஸோ இந்த 2 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 1/16. ஓகேங்களா? அப்போ ஏ அண்ட் பி எல்லாமே ஒர்க்கை வந்து 16 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு வரிசையாக ஒவ்வொருத்தரோடதும் தனியாக வேணும். அப்போ எனக்கு ஏவோட 1 டே ஒர்க் அப்படின்னா என்ன பண்ணணும், இது வந்து a + b + c. அப்போ எனக்கு இதில் எதை மைனஸ் பண்ணால் எனக்கு கே கிடைக்கும்னா b + c மைனஸ் பண்ணால் கிடைக்கும். ஸோ இப்போ -1/24 பண்ணுறப்ப நமக்கு ஏவோட 1 டே ஒர்க் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஏ அலோன் கேன் ஃபினிஷ் இட் இன் 48 டேஸ். அதே மாதிரி பியோட 1 டே ஒர்க் வேணும் அப்படின்னா a + b + cயில் மைனஸ் a + cயோடது 1/36 மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு பியோட 1 டே ஒர்க் கிடைக்கும். ஸோ 5/144 இதை மாதிரி ரெசிப்ரோக்கில் எடுத்து அதை மினிமைஸ் பண்ணுறப்ப 28 4/5 டேஸ் கிடைக்கும். அதே மாதிரி சிஸ் 1 டேஸ் ஒர்க்குக்கு a + b + cயை மைனஸ் என்ன பண்ணணும், நம்ம a + b பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், சி அலோன் கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா A is twice as good as workman as B and together they finish a piece of work in 18 days. In how many days will A alone finish the work அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏவோட 1 டே ஒர்க்கும் பியோட 1 டே ஒர்க்கும் எப்படி கொடுத்துருக்காங்க, ட்வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2:1. ஓகேங்களா? இப்போ ஸோ அண்ட் தே டுகெதர் தே ஃபினிஷ் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 18 டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ + பி ரெண்டும் சேர்ந்து ஒரு 1 டே ஒர்க் என்ன இருக்கும், 1/18 இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஹவு மெனி டேஸ் வில் ஏ அலோன், ஸோ ஏ மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஏ மட்டும் கேட்டிருக்கிறப்ப நமக்கு என்ன தெரியும், a + b தெரியும். இந்த a + bயில் இந்த ஃப்ராக்ஷன் நமக்கு தெரியும். ஸோ 2/3 × 1/18 பண்ணுறப்ப நமக்கு 1 டே ஒர்க் கிடைக்கும். ஸோ ஏ அலோன் கேன் ஃபினிஷ் இட் இன் 27 டேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நமக்கு என்னென்னா எதை கொடுத்தாலுமே அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நாள் இல்லை 1 ஹவரில் எவ்வளோ செய்வாங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கடைசியில் ஆன்சர் எழுதப்போ நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும், நம்பர் ஆஃப் டேஸ் கம்ப்ளீஷனுக்காக. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் போட்டிருக்க வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் த வீடியோஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.